எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு காலத்தில் 80 வயசு 90 வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 40 வயசு 45 50 55 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. ரெண்டாவது ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி அணுக்களே நம்ம உடலோட செல்களையே தாக்கக்கூடிய இந்த ரொமட்டாய்டு, சில வகையான தோல் நோய்கள், எக்ஸிமா, சொரியாசிஸ், தசை நோய்கள், தசை வலுவிழப்பு போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படிங்கிறது முதல்லையோட இப்போ அதிகரிச்சுக்கிட்டு வருது. அவ்வளவு ஏங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கடினமான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நாள் பூரா வேலை செய்யறாங்க, கடுமையா வேலை செய்யறாங்க, வேத்து ஊத்துது. ஆனா அவங்கள அதிகமான சர்க்கரை நோய்கள், உயர் ரத்த அழுத்தம், சின்ன வயசுல மாரடைப்பு கூட பார்க்க முடியுது. நாம நினைக்கலாம் வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு. ஆனா கடுமையான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவங்கள கூட இப்போ மாரடைப்பு சர்வசாதாரணமாயிடுச்சு. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது மிக மிக சர்வசாதாரணமாயிடுச்சு. ஆக நம்ம ஹெல்த்ல இந்த மாதிரி ஒரு மாறுபாடு வந்ததுக்கு மெயினான காரணம் பல்வேறு விஷயங்கள், மரபணு போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம உணவு முறையில கடுமையான ஒரு மாற்றத்தை நிறைய பேர் பண்ணியிருக்கோங்க தெரியாமையே. அதோட பிரச்சனை புரியாமலேயே பிரெட்டு, பிஸ்கட்டு, கேக்கு, ரஸ்கு, பக்கோடா, வடை, மிக்சர், சமோசா, பரோட்டா, பூரி, தோசை, சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி, பேல்பூரி ஆரம்பிச்சு வெளியில கடையில சாப்பிடும்போது ஈவன் சோலாபூரி அப்படிங்கிற உணவுக்கு நம்ம சுண்டல் போட்டு ஒரு பட்டூரா, ஒரு சோலை பட்டூரா செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த உணவு தயாரிக்க கூட இந்த எண்ணெயை அதிகமா பயன்படுத்துறாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ், நூடுல்ஸ் பேக் பண்ணப்பட்டு இன்னைக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் பாத்தீங்களா. பேக்கேஜ்டு புளிக்குழம்பு, பேக்கேஜ்டு வத்த குழம்பு, பேக்கேஜ்டு சாம்பார் மிக்ஸ், அதாவது இதெல்லாம் ப்ராசஸிங் பண்ணி கெட்டு போகாம உடனடியாக ரெடியா நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதுவான வகையில மார்க்கெட்ல விற்கப்படக்கூடிய விஷயங்கள். ஆக இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா உணவுகளுக்குமே இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பொதுவான ஒரு இன்கிரிடியன்ட் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுதான் டால்டா வனஸ்பதி. ஏழைகளின் நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டால்டா அப்படிங்கிறது பல்கா வாங்கும்போது விலை மிக மிக குறைவாக கிடைக்கும். டால்டா லிட்டர் 150 ரூபா அப்படின்னா நெய் லிட்டர் 600 ரூபா. இந்த 450 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம நெய்க்கு பதிலாக டால்டாவை ஆட் பண்ணும்போது நம்ம பட்ஜெட்ல கணிசமான அளவு பணத்தை மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கதான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம். இந்த டால்டா மூலமா நம்ம சேமிக்கக்கூடிய 500 ரூபாய் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை ஒரு விஷயத்துக்கு முன்னாடி. அதாவது இதய நோய்களுக்கு சாதாரணமா நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது 5 லட்சம். சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு ஆவரேஜா வருஷத்துக்கு 50,000 ரூபாய் செலவாகுது அவங்களோட நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதுக்கு மேல கேன்சர் போன்ற தீவிர நோய்கள் வரும்போது மினிமம் 15 லட்சம் ரூபாயாவது தேவை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆக இந்த அமௌண்ட்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டால்டா மூலமா நம்ம மிச்சப்படுத்தக்கூடிய அந்த 400-450 ரூபாய் அப்படிங்கிறது சரியா போகிறது மட்டும் இல்லாம அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடும். சரிங்க, கெடுதல் நிறைந்த டால்டாவை ஏன் நம்ம பயன்படுத்துறோம்? இப்ப அந்த கெடுதலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டால்டா அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. ஷெல்ஃப் லைஃப் அதிகம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை உணவுல நம்ம பயன்படுத்தும் போது, பேக்கிங்க்கு பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த யூனிஃபார்மா புரிந்து நல்ல டெக்ஸ்டர் நல்லா இருக்கு, சுவையும் நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். எல்லாத்துக்கும் மேல பல்கா வாங்கும்போது ரொம்ப சீப் அப்படிங்கிறதுனால ஈஸியா கடைகள்ல நீங்க வாங்கக்கூடிய ரோட் சைடு உணவகங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப அதிகமாக சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய விஷயம் டால்டா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி டாக்டர், ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இந்த டால்டாவோட ஃபேட்டி ஆசிடுக்கும் மற்ற நார்மல் ஃபேட்டி ஆசிடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதாங்க. பொதுவா இந்த நார்மலா மற்ற எண்ணெய்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வளைந்த அமைப்பு இப்படி இருக்கும். ஆனா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது டால்டால அதிகமா இருக்கு. இதோட அமைப்பு அப்படிங்கிறது நேரா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். இந்த வளைந்த எண்ணெய் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்க உடம்புல ஜீரணமாகும். அதோட வேலையை ஓரளவுக்கு கரெக்டா செய்யும். அதிகமாக தான் இதை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பால இதை சரியானபடி ஜீரணம் செய்ய முடியும். நார்மலா ரெக்கமெண்டட் எவ்வளவோ அவ்வளோ நம்ம சாப்பிடும்போது, நார்மலா ரெக்கமெண்டட் அப்படிங்கிறதே வெறும் 5 ml அப்படி 5 to 10 ml அவ்வளவுதான் நம்ம நார்மலா ஒரு நாளைக்கு ரெக்கமெண்ட் பண்றது. அது எந்த எண்ணெயா இருந்தாலும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த நேரான அமைப்பை கொண்ட டால்டா பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரெக்கமெண்டட் அப்படின்னா 0. இது இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அமைப்பை நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணாத, அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு தெரியாது. அப்படி டைஜஸ்ட்
பண்ணாலும் உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படுது. கிட்னி என்ன பண்ணுதுன்னு தெரியாம தவிக்குது. நீங்க டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி அமைப்பை கொண்ட எண்ணெய்களை கொடுக்கும்போது, குறிப்பா டால்டாவை கொடுக்கும்போது கிட்னி தடுமாறுறது மட்டும் இல்லாம இந்த உணவு நம்ம ரத்த குழாய்களை இறுக வைக்குது, ஹார்டன் ஆக்குது, கெட்ட கொழுப்புகளோட அளவுகள் எல்டிஎல் போன்ற கொழுப்புகளோட அளவுகளை அதிகமாக்குது, நல்ல கொழுப்புகளோட அளவு குறைக்குது, HDL போன்ற நல்ல கொழுப்புகளை குறைச்சிடுது. கூடவே அலர்ச்சியை உண்டாக்குது. இந்த அலர்ச்சிகள் தான் பின்னாடி சர்க்கரை நோய் வரத்துக்கும், ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கும், கேன்சர் போன்ற தீவிர நோய்கள் வரத்துக்கும், ஆட்டோ இம்யூன் நோய்கள் போன்ற நம்ம உடலே நம்மளை தாக்குறதுக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு காரணமா அமைஞ்சிடுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம டால்டா எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்துது. எதனால ஏற்படுத்துது யாருக்குமே தெரியல. நல்ல உடல் உழைப்பு இருக்கவங்களுக்கு கூட ஒன்றும் தெரியல, என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை பெருசா கண்டுக்க மாட்டோம். அதனாலதான் இது நடக்குதுங்கிறதே புரியாது நிறைய பேருக்கு. அதனால எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ். அதாவது செக்கில் ஆட்டப்பட்ட கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வரோம். கடல் எண்ணெய்க்கு வறுக்கக்கூடிய விஷயம், அதாவது ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம வறுக்கிறது போன்ற விஷயங்களுக்கு கடல் எண்ணெய் பயன்படுத்தலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் போன்ற விஷயங்கள் பயன்படுத்தலாம். ரைஸ் பிரான் ஆயில் கூட ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவ் தான். ஏன்னா அதுக்கும் ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கு. சேஃபா வறுக்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தன்மைகள் கொண்டது. நெய், வெண்ணெய் போன்ற விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்ல 5 ml to 10 ml சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட அளவில் சேர்க்கறதுக்கு உண்டான எண்ணெய்கள் தான். ஆனால் டால்டா அப்படிங்கிறது தான் சுத்தமாக சேர்த்தக்கூடாத எண்ணெய். பொதுவாக உணவு முறையை மாற்றி அமைக்கலாம். எண்ணெய்களுக்கு பதிலாக தண்ணீர் அதிகமாக பயன்படுத்துறது எப்போ முடியுமோ அப்போ, அதாவது ரெசிபி ஸ்டைலே மாற்றுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எண்ணெய்களோட அளவை குறைக்கிறது முக்கியம். நம்ம உணவில் எண்ணெய்களை குறைங்க, தண்ணீரை அதிகமாக யூஸ் பண்ணுங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக, காய்கறிகளை யூஸ் பண்ணுங்க. நார்மலாக ஒரு நிலக்கடலையை கூட அரைச்சி அதை உணவில் சேர்த்துறதுங்கிறது ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி. சில பேர் அந்த திக்னஸ்க்காக எண்ணெய்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக டைரெக்டாக நிலக்கடலையை அரைச்சி பயன்படுத்தலாம் உணவில். பொதுவாக வீட்டிலேயே எப்பவும் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ரிஸ்க்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போ நம்ம ரெகுலராக கடையில் சாப்பிட்றோமோ அப்போ தான் பிரச்சனை ஜாஸ்தி. ஏன்னா கடையில் நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது, டால்டா சேர்க்கப்படலை அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடையாது. இந்த டால்டாவோட தீமைகளை நான் ஒருத்த மட்டுமே பேசினா பத்தாது. அதாவது ஒரு நடுத்தர மக்கள் இல்ல அதுக்கு மேல அமௌண்ட் இன்கம் வரவங்க ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா மாத வருமானம் குறைவா இருக்கக்கூடிய பல ஃபேமிலிஸ் இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம சொன்னாலும் என் வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியாது, அதனால அவங்களுக்கு புரியாது, எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆகும் தெரியாது. ஆனா இதே விஷயத்த வேற ஒரு ஃபேமஸான சினிமா பர்சனாலிட்டிஸ் இல்ல நாடகத்துல டெய்லி நாடகம்லாம் பாக்குறாங்க, இந்த நாடகத்துல காலையிலேயே இந்த பூரி எல்லாம் சாப்பிட்டா அசிடிட்டி தான் வரும். இந்த மாதிரி விஷயங்களை சட்டிலா அப்படியே லைட்டா கொண்டு வரது அப்படிங்கிறது கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தும். சூப்பரா மாசா இருக்கா, இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நடிக்கிறேன், மாஸ் காட்டுறோம், பண்றேன், இதே மாதிரி பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட சில பேர் இந்த தீமைகளை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்த முடிஞ்சா டால்டாவோட உபயோகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறையும். கடையில் சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது, புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இந்த டால்டா குறித்து இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இல்லை நான் சொல்ற விஷயங்கள் ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.